ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கடலைக்கறி பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். கருப்பு கடலை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், காமிக்கிறேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ரெண்டு சோம்பு போட்டுக்கலாம். இப்போ கடுகு வச்சுட்டு வெங்காயம் போட்டுக்கணும். தக்காளி போட்டு 2 பச்சை மிளகாய் போட்டு எல்லாத்தையும் வதக்கலாம். நல்லா வதக்கலாம். கொஞ்சம் சால்ட், மஞ்சள் பொடி போட்டு வதங்கட்டும், மூடி வச்சிடலாம். வேகட்டும், பார்க்கலாம். இப்போ லைட்டாக வதங்கியிருக்கு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து இன்னும் கொஞ்ச நாள் நல்லா வேகட்டும், வதங்கணும். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கணும். இப்போது மிக்சியில் கொஞ்சம் தேங்காயும் 2 சோம்பு போட்டிருக்கேன், 2 கருவேப்பிலை போடுறேன். வாசனையாக நல்லாயிருக்கும், ஸ்மெல்லு அதுக்கு தான். அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சாச்சு, விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் அதில் விட்டாச்சு. கொஞ்சமாக காரப்பொடி போட்டுக்கலாம், கொஞ்சம் தனியா பொடி போட்டுக்கலாம், கரம் மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேங்காயெலாம் நல்லா கொதிச்சு விட்டு கடலை விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட கடலைக்கறி ரெடி ஆகிடுது. இப்போ நான் இதை ஆப்பத்துக்கு தான் தொட்டுக்க பண்ணியிருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது. எல்லோரும் வீட்டில் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ 2 கொத்தமல்லி தூவிக்கலாம். அதில் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது. நம்மளோட கடலைக்கறி ரெடி. எல்லோரும் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே, பாய்.